கௌதம் என்ன பண்ணுறாரு, ஐஸ்வர்யாவை ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாரு. இங்கே வந்து கொரியர் வந்து வர்றதை பார்த்துட்டு வந்து ஒருத்தராக வந்து ஃபோட்டோ வந்து வாங்குறாங்க. அப்போ யாருமே வந்து அந்த ஃபோட்டோவை பிரிக்கிறதுக்குள்ளேயுமே மற்றவங்க கூப்பிட்டுறாங்க. அதனால் போயிடுறாங்க. அதனால் கடைசியாக வந்து பாட்டிக்கிட்ட தான் அந்த ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ஃபோட்டோவை பாட்டி பார்த்துறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது ஐஸ்வர்யா வந்து யார் கூட இருக்காளே, உடனே போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோவை எடுத்து வைக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ராஜலட்சுமி வந்துடுறாங்க. ராஜலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாத்தாக்கு வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் வாங்குறதுக்காக கொரியர் போட்டிருந்தேன், அதாம்மா வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த ஃபோட்டோவை பற்றி கேட்குறாங்க நம்ம ஐஸ்வர்யா கிட்ட. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து யாரும் தெரியாதுன்னு சொல்கிறா, ஆனால் வந்து ஃபோட்டோவில் இருக்காளே ஒன்றும் புரியலையே, இதை பற்றி யார்கிட்ட கேட்குறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அடுத்து வந்து யோசிச்சுட்டே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு, சரி யாருக்காவது இதை பற்றி கேட்கணும், விசாரிக்கணும், இது யாரோ வேணும்னு ஐஸ்வர்யாவுக்கு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்து சூர்யா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சூர்யா கிட்ட வந்து என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன பேசணுமோ சீக்கிரம் பேசிட்டு போ, உங்ககிட்ட பேச எனக்கு அந்தளவு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படியே தான் இருக்க போகிறீங்களா நீங்கள், என்கிட்ட நல்ல மாதிரி பேச மாட்டீங்களா, பேசுறதுக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட, நீ பண்ண வேலையெல்லாம் கொஞ்சம் நிச்சயமா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் என்ன பேசுறது அப்படி சொல்கிறாரு. இல்லைங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, நம்ம வந்து இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம நல்லபடி பேசினா தான் தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போ தாத்தா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காருல்ல, உங்களுக்கே தெரியும்ல, நம்ம சரியாக பேசிக்கிறது இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, நான் உங்ககிட்ட பேச தயாராக இல்லை, நீ என்கிட்ட என்னை விட்டு விலகிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நான் வந்து விலகிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆமாம் விலகிடு அப்படின்னா, சரிங்க நீங்கள் இந்த முடிவு தான் எடுத்துருக்கீங்கன்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிற நீ, எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லிட்டு என்னை பயமுறுத்துறியா, அப்படிலாம் இல்லைங்க, உண்மையிலே சொல்கிறேன், நம்ம 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தா தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியாதுங்க, தாத்தாவோட சந்தோஷத்துக்காக நான் உங்கள் கூட வந்து எப்பவும் பேச தான் போகிறேன், நீங்கள் பேசினாலும் சரி பேசினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. அடுத்து வந்து என்ன இவன் இப்படி பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து யோசிக்கிறார் சூர்யா. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து வீட்டில் வந்து கூடிடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஒரு போர்டில் வந்து ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு மகா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க, என்ன ஆச்சு, யார் எழுதுறது, சூர்யா தான் எழுதியிருப்பான், மகாவுக்கு சாரி கேட்குறான், அதுவும் எல்லோரும் முன்னாடியுமா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா வந்து மகா வந்து பார்த்து ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ நடக்க போகிற விசேஷமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சூர்யா வந்துடுறாரு. மகா வந்துடுறாங்க. சூர்யா வந்து என்னடா இது போர்டில் இப்படி எழுதியிருக்கு, உனக்கு தெரியுமா தெரியாதா, என்ன போர்டில் எழுதியிருக்கு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே படித்து பார்க்குறாரு. ஐம் சாரி மகான்னு. என்ன இது சாரி மகான் போட்டிருக்கேன், ஐயோ நம்ம தான் கேட்டிருக்கோமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஐயோ இந்த மகா இந்த மாதிரிலாம் பண்ணி விட்ருக்காளே, இப்போ எல்லாருக்கிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படி சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுருக்காரு. நீ தானே எழுதுன அப்படின்னோடனே, ஆமாம் அவர் தான் எழுதியிருக்காரு, வேற யாரும் எழுத போகிறா அப்படி சொல்லிட்டு மகா வராங்க. உடனே மகா பார்த்து முறைக்கிறாரு. என்னங்க நீங்கள் எல்லாம் முன்னாடி சாரி கேட்குறீங்க, ரூமில் கேட்கலாம்ல அப்படின்னோடனே உடனே வந்து மகா அப்படி சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாரு. உடனே வந்து சொல்கிறாங்க மகா, சரி சரி விடுங்க விடுங்க, நீங்கள் சாரி கேட்டது இருந்துட்டு போகுது பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்க. சரிங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, இல்லை இல்லை சூர்யா வந்து எல்லாரும் முன்னாடியுமே சாரி கேட்கணும், எப்படியும் சாரி கேட்க வந்துட்டான், எல்லாம் முன்னாடி கேட்கட்டும், வேணாங்க புருஷன் எப்படி பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் முன்னாடி கேட்குறது, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மகா போகிறாங்க. சரிங்க உங்களுக்கு நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. ஐயோ என்னம்மா நடிப்பு, உலகமாக நடிப்பு நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பார்க்குறாரு. உடனே மகா வந்து கண்ணடிச்சிட்டு, பார்த்தீங்களா என் நடிப்பை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சூர்யா வந்து அடிப்பாவி அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாரு, கௌதம் வந்து செமையாக டென்ஷனாக இருக்கார். எப்படியாவது வந்து இந்த டைமில் இவளை வந்து சந்திக்க வைக்கணுமே, அவனை எப்படி சந்திக்க வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க அம்மா கிட்ட எல்லா பிளானுமே சொல்கிறாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது முடியுது.